கிட்டத்தட்ட 20 நாளைக்கு ஒரு மிக அதிகமான டார்ச்சர் அனுபவிச்சாரு ராகுல் குமார் ஒரு மாஃபியா கும்பல் கையிலேருந்து. என்ன விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாஃபியா கும்பல் வந்துட்டு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. அதுலேயும் அவர் குடிக்க தண்ணி கேட்டானா, தண்ணியில் உனக்கு கிடையாது, அந்த டாய்லெட்டில் இருக்க தண்ணி அங்கே போய் குடின்னு சொல்லி சொன்னாங்க. இவரும் போய் டாய்லெட்டில் இருக்கிற தண்ணியை குடிச்சிருக்காரு, ஏன்னா உயிர் வாழணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய அடி உதையோடு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் அனுபவிச்சார். அப்புறமா தான் ஒரு 20 நாள் கழித்து அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா, அந்த மாஃபியா கும்பல் வந்துட்டு ராகுல் குமாரில் இருக்கிற அந்த கிட்னி, அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து விற்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ ராகுல் குமார் வந்து அவங்க கையிலேருந்து தப்பிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு அப்புறம் பார்த்தானா இன்னொரு பக்கத்தில் ஒரு ஊருக்கிட்ட போனார். அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் AK-47. இவர் கண்ணு முன்னாடியே நிறைய கொலைகள்லாம் நடக்குது. என்னடா இது பயங்கரமான இடமா இருக்கே இதுன்னு சொல்லிட்டு இவர் அவரோட உயிரை பணைய வச்சுட்டு அப்படி இப்படி இந்தியன் எம்பசி கையில் போய் சேர்ந்தார். கடைசியில் இந்தியன் எம்பசி வந்து இவரை வந்துட்டு இந்தியாவுக்கு டிப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் வந்துட்டு டெல்லியில் வந்து சேர்ந்தார். இது வந்து ஹரியானா பகுதியில் சேர்ந்த ராகுல் குமாருக்கு நடந்த உண்மையான விஷயம். இந்த ஒரு சம்பவம் வந்து அவர் எங்கே நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லிபியான்ற ஒரு நாட்டில் வந்து நடந்தது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வறுமையோட பிடியில் மாட்டிக்கிட்டு இருந்தார் ராகுல் குமார் அவங்க குடும்பமும். அப்போ ராகுல் குமார் என்ன ஒரு முடிவு பண்ணார்னா, ஏதாவது ஒரு வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு வேலை பண்ணி தான் குடும்பத்தை முன்னேற்றனுக்காக ஒரு ஏஜெண்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஏஜென்ட் வந்து ராகுல் குமார் கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ படிக்கலை, அதனால் உன்னை வந்து லீகலாக வந்து உன்னை வேறு நாட்டுக்கு வந்து வேலைக்கு நான் அனுப்ப முடியாது, ஆனால் உன்னை இல்லீகலான அனுப்ப முடியும், சட்டவிரோதமாக அனுப்ப முடியும், நீ ஒரு 40 லட்சம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ராகுல் குமார் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி அவர் இருக்கிற விவசாய நிலத்தை வந்து விற்றுட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து காசை கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜென்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை நான் வந்துட்டு இட்டாலியில் ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்புகிறேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ராகுல் குமார் ஒத்துட்ருக்காரு. அந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு ராகுல் குமார் துபாயில் அமைச்சிருக்காரு. துபாயில் கொஞ்ச நாள் இருக்க ஒரு ரூம்குள்ளேயே தங்க வச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாத அளவுக்கு. அங்கே இருந்துட்டு அப்புறமா ராகுல் குமாரை துபாயிலேருந்து ஈஜிப்ட் அமைச்சிருக்காங்க. ஈஜிப்ட்லேருந்து லிபியாவுக்கு அமைச்சிட்டு அந்த ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, லிபியாவுக்கு நீ போயிட்டு ஒரு போட் ஒன்று வரும், அந்த போட்டு மூலமாக வந்து நீ வந்து இட்டாலிக்கு தப்பிச்சு போனேன்னா அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, உனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. ராகுலும் நம்பிட்டு போயிருக்காரு. துபாயிலேருந்து ஈஜிப்ட் போனார். ஈஜிப்ட்லேருந்து லிபியாவுக்கு போன உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜென்ட் வந்துட்டு ராகுல் குமாரை அந்த பாடி பார்ட்ஸ் அவங்க கிட்னியெல்லாம் திருடி விற்பாங்க இல்லையா ஒரு மாஃபியா கும்பல், அந்த மாஃபியா கும்பல் கீழே ராகுல் குமாரை விற்றுட்டாங்க. அந்த ராகுல் குமாருக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் தெரிஞ்சு உயிரை பணைய வச்சு ஒரு வழியாக இந்தியாவை வந்து சேர்ந்தார். இங்கே வந்து சேர்ந்த அப்புறமா அவர் எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, தயவு செஞ்சு யாருமே இல்லீகல் ரூட் மூலமாக வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்களும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ வெளிநாட்டில் செட்டில் ஆயிருப்பாங்க. எப்படி செட்டில் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு வெளிநாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும். அட்மிஷன் படித்து முடிச்ச அப்புறமா அந்த நாட்டில் வந்து ஒரு வேலையில் சேர்ந்துருவாங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. இல்லாட்டி இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க. இவங்க டேலண்ட்டை பார்த்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு இவங்களை வெளிநாடு கூட்டின்னு போவாங்க, அங்கேயே செட்டில் பண்ணி வச்சுருவாங்க. இப்படிலாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரு லீகல் ரூட்டு. ஆனால் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு வந்து இல்லீகலாக போகிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாங்கி ரூட் சொல்லுவாங்க, இல்லை டங்கி ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்துக்கு விரோதமாக ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு வந்து தப்பிச்சு போவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு போவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காடு நடுவில் போவாங்க, மலைகளை தாண்டி போவாங்க, பனி நடுவில் போவாங்க, இவங்களோட உயிரை பணைய வச்சே போய் வேறு நாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. ஸோ இதெல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டங்கி ரூட் ஆர் டாங்கி ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டங்கி ரூட் மூலமாக ராகுல் குமாரோட கஷ்டத்தை எப்படி அனுபவிச்சார் சொல்லி நம்ம பார்த்தோம். குஜராத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த கிராமம் பேர் வந்து டிங்குச்சா வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் வந்து 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 3000 பேரில் 1800 பேர் வந்து இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த கிராமத்தில் ஆளுங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த கிராமத்தில் பிறந்தா அவன் கண்டிப்பாக வெளிநாடு போவான்னு சொல்லிட்டு நம்புறாங்க. போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிராமத்தில் ஆளுங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, முன்னாடி இருந்த ஆளுங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனானா நம்ம ஒரு ஸ்டேட்டஸுக்கு வருவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் வந்து டங்கி ரூட்ஸ் மூலமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய விதமான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜெகதீஷ் பட்டேல். மாதம் வெறும் 10,000 ரூபா சம்பளத்தை தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஜெகதீஷ் பட்டேல். அவர் என்ன முடிவு பண்ணார்னா, அவரும் அவர் ஒய்ஃபும் அவர் 2 சின்ன குழந்தைங்களும் வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜெகதீஷ் பட்டேல் வந்து குஜராத்தில் ஒரு ஏஜென்ட் போய் மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நீ 65 லட்ச ரூபா கொடு, 65 lakhs கொடுத்தனா உன்னை நான் அமெரிக்கா கொண்டு போய் விட்டுறேன், நீ அங்கே போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுக்கும், உன் ஒய்ஃப் வந்து அங்கே ஒரு பியூட்டி பார்லரில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இதை நம்பிட்டு 65 லட்ச ரூபா வந்து ஜெகதீஷ் பட்டேல் வந்து அவர் நிலத்தெல்லாம் விற்றுட்டு இந்த ஏஜென்ட் கையில் காசு
கொடுக்குறாங்க. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, ஜெகதீஷ் பட்டேல் அவர் ஒய்ஃபு அவர் 2 சின்ன குழந்தைங்களும் கனடாக்கு அமுச்சு வைக்கிறாங்க. த்ரூ வேரியஸ் ரூட்ஸ் மூலமாக கனடா போயிட்டாங்க. கனடா போயிட்டு வேறு ஸ்டாப் மூலமாக வந்து கடைசியில் வந்து அந்த பார்டர் வர வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான கிலோமீட்டர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இங்கே நடந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க கையில் சொல்லியிருக்காங்க. சரி, ஜெகதீஷ் பட்டேல் வேறு வழி இல்லாமல் அவர் ஒய்ஃபு 2 சின்ன கை குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தார். 100கணக்கான கிலோமீட்டர். அங்கே கோல்டு கிளைமேட், அவ்வளோ ஜில்லுனாக இருக்குங்க. அந்த டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா -35 to -40 டிகிரிஸ் வரை இருக்கும். அந்த அளவுக்கு கோல்டு கிளைமேட். அந்த கோல்டு கிளைமேட்டில் கிட்டத்தட்ட பல நாட்களாக சோறும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவங்க நடந்துருக்காங்க. நடந்துட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு, நடக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த 4 பேரும், அதாவது ஜெகதீஷ் பட்டேல் அவங்க ஒய்ஃபு 2 சின்ன குழந்தைங்க அங்கே இறந்து போயிட்டாங்க. லேட்டர் அவங்க டெட் பாடியை தான் அங்கேருந்து கண்டெடுத்தாங்க. ஸோ இந்த கனடாலேருந்து உங்களுக்கு அமெரிக்காவுக்கு இல்லீகலாக கஷ்டனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு டங்கி ரூட், இல்லீகல் ரூட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காலேருந்து அமெரிக்காக்குள்ளே போகிறாங்க. உங்களுக்கு இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கும், உங்களுக்கு ஈக்குவடார், பொலிவியாவில் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து விசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரிக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு அப்புறமா அவங்க வந்து நடக்கிறாங்க. பனாமாக்குள்ளே நடந்து அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு காட்டு பகுதி இருக்குது. அது பேர் என்னென்னா டேரியன் கேப். அந்த டேரியன் கேப் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆளுங்க நடக்கணும். நடந்தால் தான் உங்களுக்கு மெக்சிகோ போக முடியும். ஆனால் இப்போ யோசிச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய காட்டில் வந்து நடக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இல்லீகலாக அமெரிக்காவுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே கடைசியில் போய் சேருது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் சேருவாங்க. ஏன்னா நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அதையும் மீறி போனாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே நிறைய பேர் இறந்து போன சரித்திரம் இருக்குது. ஸோ இந்த டங்கி ரூட்டு மூலமாக உங்களுக்கு டேரியன் கேப்புக்கு அந்த காட்டுக்குள்ளே வந்து போகும்போது நிறைய பேர் வந்து பார்த்த விஷயங்கள் என்னென்னா, இன்னொரு ஆளோட மண்டை ஓடு இருக்கும், இன்னொருத்தர் இறந்து போனோட எலும்பு கூடு இருக்கும். அந்த மாதிரி நிறைய டெட் பாடிஸில் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அதுவும் அந்த காட்டு பகுதினா எந்த அளவுக்கு டேஞ்சர் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கொரில்லா குரூப் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த சவுத் அமெரிக்காவில் உங்களுக்கு அதிகமான ஒரு ட்ரக்ஸ் ஸ்மகிள்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த ட்ரக்கு வந்து டீல் பண்ண ஆளுங்களை இந்த காட்டு பகுதியில் வந்து ஒழிஞ்சிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காட்டுக்குள்ளேருந்து போகிற ஆளுங்களை சாவடிச்சிட்டு அவங்க கையில் இருக்கிற காசு எடுத்துப்பாங்க, செல்ஃபோன் எடுத்துப்பாங்க, என்ன கிடைக்கிறதோ லாபம்னு சொல்லி அதை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த காட்டில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் இன்னும் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு காடுன்னு சொல்லலாம் டேரியன் கேப். இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அந்த டேரியன் கேப்புக்குள்ளே போனால் கூட நிறைய பேர் வந்து பசியில் இறந்து போயிடுறாங்க. அங்கே இருக்கிற வந்து கோல்டு கிளைமேட்டு தாங்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க, சூடு தாங்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பாம்பு கடியில் இறந்து போயிருக்காங்க. அங்கே பாய்சனஸ் ஸ்பைடர்லாம் இருக்கும், அந்த ஸ்பைடர் கடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்க நைட் டைம் ஆனால் ஃபுல்லாக இருட்டு தானே, அவங்க ஒரு இடத்துல போய் அப்படியே படுத்துப்பாங்க. அந்த நேரம் வந்து அவங்க ஸ்பைடர் கடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எப்படிலாம் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ரெக்கார்டு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து டெத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ டேஞ்சரான காட்டு பகுதி டேரியன் கேப்பை கடந்துட்டு அவங்க வந்து மெக்சிகோக்குள்ளே போவாங்க. மெக்சிகோக்குள்ளேருந்து அமெரிக்காவுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே மிகப்பெரிய ஒரு ஃபென்ஸ் இருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் கட்டின ஃபென்ஸு. அந்த ஃபென்ஸை எகிரி குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காக்குள்ளே போய் ஜம்ப் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ்லாம் இவங்களை கைது பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த நாட்டு ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து இந்த வாலை வந்து எகிரி கொடுக்குறது வந்து இல்லீகல். ஸோ ஃபஸ்ட்டு ஜெயிலில் போடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட 60-70 நாள் ஜெயிலில் போட்ட அப்புறமா இவங்களை வந்துட்டு ஒரு கேம்பில் வைப்பாங்க, டிடென்ஷன் கேம்ப்பு மாதிரி இருக்கும். அந்த கேம்பில் இவங்களை தங்க வைப்பாங்க. தங்க வச்சுட்டு அப்புறமா இமிக்ரேஷன் கோர்ட்டில் போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இமிக்ரேஷன் கோர்ட்டில் போன உடனே அங்கே இமிக்ரேஷன் ஜட்ஜு வருவாங்க. ஜட்ஜு வந்து எதுக்காக நீ வந்து இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு அசைலம் வேணும், இந்த நாட்டில் தஞ்சம் புகழணும் சொல்லி அவங்க வந்து சில விசாரணைகளாக நடக்கும் அந்த இடத்துல. ஸோ நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜட்ஜுக்கு வந்து தெரியக்கூடாது இவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேரியன் கேப் இந்த காட்டு பகுதியை வந்து கிராஸ் பண்ணும்போது இவங்களோட பாஸ்போர்ட் வந்து நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ளேயே தூக்கி போட்ட கதைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் மெக்சிகோவில் போனால் இவங்க பாஸ்போர்ட்டை இவங்களே எரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தை கடத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஜட்ஜு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஜட்ஜுக்கு வந்து சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு இன்னொருத்தர் நாட்டில் வந்துட்டு அரசியல் ரீதியாக ஏதாவது உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் அவங்க வந்து அமெரிக்காவில் அசைலம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மத ரீதியாக ஏதாவது ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா அசைலம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாலாம் இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 100 பேரில் வந்தாங்கன்னா ஒருத்தரை மட்டும்தான் எடுப்பாங்க. மீதி 99 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொந்த நாட்டுக்கே திருப்பி டிபோர்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க.
வச்சுருவாங்க. ஸோ இதுதான் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் டங்கி ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டங்கி ரூட் மூலமாக உங்களுக்கு உலகத்தில் நிறைய பேர் வந்து நிறைய நாட்டுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எஃபோர்ட்லாம் போடுறாங்க. முக்கியமாக இந்த வெனிசுலா நாட்டு ஆளுங்களாம் நிறைய பேர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி நம்ம முன்னாடி எபிசோடில் பார்த்துருப்போம், வீடியோவில் பார்த்துருப்போம். என்னன்னா வெனிசுலா வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து எப்படியாவது இந்த நாட்டை விட்டு தப்பிச்சா போடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஓடி போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா ஆளுங்க வந்து நிறைய பேர் இந்த டங்கி ரூட்ஸ் மூலம் அமெரிக்கா போகிறது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். லாஸ்ட் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 97,000 இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க இந்த டங்கி ரூட் மூலமாக போனவங்களை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி எவ்வளோ போகிறாங்களோ அதை விட இப்போ வந்து ஒரு 5 மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் நம்ம டங்கி ரூட்ஸில் நிறைய பேர் போய் செட்டில் ஆகிறது பார்த்துருப்போம். ஸோ அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எவ்வளோ பேர் போனாங்க, அங்கே எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தவறிடுறோம். அதாவது ஒரு 100 பேர் போனாங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு 20 வருஷம் முன்னாடி சாத்தியமாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பொறுத்தவரை இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆன அப்புறமா நம்ம க்ளீனாக தெரிஞ்சிடும் யார் எந்த இடத்த சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ டங்கி ரூட் மூலமாக போகிறவங்களாம் நிறைய விதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜென்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்துறாங்களே, அந்த ஏஜென்ட் வந்து முக்கால்வாசி பேர் வந்து இவங்களை வந்து இன்னொருத்தருக்கு விற்றுருவாங்க. விற்றுற அப்புறமா இவங்க உடம்புல இருக்கிற அந்த கிட்னி அதெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க. அது நிறைய பேர் தெரியாமே போய் அந்த இடத்துல போய் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதன் மூலமாக நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து இல்லீகல் ரூட், அதாவது டங்கி ரூட்டு மூலமாக வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அங்கே போயிட்டு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ ரெண்டாவது பட்சம், முதல்ல நம்ம முழுசாக அங்கே போய் சேருவோம்னா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது ஒரு வெளிநாடு, ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு அமெரிக்காவோ ஒரு லண்டனோ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நீ வந்து இந்தியா நாட்டை சேர்ந்தவன், நீ ஒரு டாக்டராக இருப்ப இல்லை இன்ஜினியராக இருப்ப, அதாவது நீ வந்துட்டு இங்கே செட்டில் ஆனனா என் நாட்டுக்கு வந்துட்டு உன்னோட என்ன டேலண்ட்டை கொடுத்து என் நாட்டை வந்து முன்னேற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் பார்த்து தான் அவன் வந்து உள்ள ஆளுக்கு எடுப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து இந்த விஷயம் வந்து பார்க்க தவறிடுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நம்ம எங்கேயாவது வெளிநாட்டில் வேலை போகிறதா இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்சி அந்த மாதிரி பார்த்துட்டு 4 பேரோட அட்வைஸ் கேட்டுட்டு அப்புறம் தான் நம்ம ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் பசங்கள்கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, தயவு செஞ்சு படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க. என்டர்டைன்மெண்ட் நோக்கி ரொம்ப போக வேண்டாம். என்டர்டைன்மெண்ட் முக்கியம் தான், ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம் தான். படிக்க வர டைமில் படிங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Until then, bye from Rakesh.